வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் வாசு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கிங் அவேர்னஸ் சீரியஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட தேர்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 வீடியோஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் வந்து ஃப்ளோவாக வந்து அந்த பேங்கிங் அவேர்னஸோட வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பேங்கிங்கோட ஸ்ட்ரக்சர், ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு பேங்க்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் அக்செப்ட்ஸ் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் கிரியேட்ஸ் அ டிமாண்ட் டெபாசிட் வைல் சைமல்டேனியஸ்லி மேக்கிங் லோன். ஸோ பேங்க் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், மக்கள்கிட்ட இருந்து வந்து பணத்தை வாங்கிட்டு ஸோ அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோனாக கொடுத்து ஸோ அதுலேருந்து வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அப்படின்றது. ஸோ அதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பேங்க்லாம் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பேங்க்ஸ் ரெஜிஸ்டர் அண்டர் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட். ஸோ ஆர்பிஐ ஆக்ட் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஆர்பிஐ ஆக்ட் 1934 வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதோட செகண்ட் ஷெட்யூலில் என்னென்ன பேங்க்ஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேங்க்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ போடுற ரூல்ஸு கைட்லைன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், ஷெட்யூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து அந்த பேரை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. ஸோ ஒரு படம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாஸ் ஹீரோவோட படத்தை பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ இந்த கமர்ஷியல்னால் வந்து அதிகமாக வந்து லாபம் கொடுக்குற ஒரு படம் அப்படின்னா அந்த கமர்ஷியல் படம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாப நோக்கத்தோடு செயல்படுவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து லாப நோக்கத்தோடு செயல்படுற பேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷெட்யூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் முழுக்க வந்து அந்த சர்வீஸ் ஓரியன்டாக வந்து செயல்பட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து பார்க்கலாம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து 4 வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 1 by 1 வந்து நம்ம அடுத்து வந்து பார்த்துடலாம். ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டேக் அந்த ஷேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் 51% மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இப்போ இருக்க பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா SBI + 11. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ SBI, ஸோ அந்த ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா SBI. ஸோ அவங்களுக்கு அப்புறம் PNB, அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா, அடுத்து வந்து கனரா, அடுத்து யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து இப்போ ஓவராலாக வந்து 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஸோ அந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்னால் மோர் தென் 51% ஷேர் பை ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஸோ ப்ரைவேட் அம்பானி, அதானி இந்த மாதிரி பணக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 51% ஷேர், அந்த 51% ஷேரை வச்சு தான் டிசைட் ஆகுது. ஸோ அந்த 51%க்கு மேலே வந்து கவர்மெண்ட் இருந்தால் அது பப்ளிக் செக்டார், 51%க்கு மேலே வந்து ப்ரைவேட் இருந்தால் அது ப்ரைவேட் செக்டார். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லாம் வந்து எப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் LPG ரிஃபார்ம்ஸ். ஸோ 1993 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ LPG ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க நரசிம்மன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கீழே. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார்ஸில் வந்து எமர்ஜ் ஆனாங்க. ஸோ பேங்கிங் செக்டார்லையும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்க மாதிரி ஆக்சிஸ் பேங்க், HDFC, ICICI, தனலட்சுமி பேங்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வர பேங்க்ஸ். ஸோ ஓவராலாக இந்தியாவில் வந்து ஆஸ் ஆன் டேட் வந்து 21 பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ஸோ இது வந்து அந்த கேட்டகரியில் வராது. ஸோ இது வந்து ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இன்டர்வியூவில் இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்றதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இப்போ 3 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SBI, ICICI, HDFC. ஸோ இப்படி ஒரு பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேங்க் சப்போஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்தியா
இந்தியாவோட எக்கனாமிலே வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கேட்டகரி இருக்கணும்ல. ஸோ எல்லா பேங்க்ஸையும் அப்படி சொல்லிட மாட்டாங்க. எந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் ஜிடிபி, ஸோ இந்தியாவோட ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரு வருஷம் வந்து எவ்வளோ பொருள் உருவாக்குறாங்களோ அதோட வேல்யூலாம் வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அதில் 2% இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து இருக்கணும். ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபியில் 2% என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்கோ அந்த பேங்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி வந்து ஒரு 3 பேங்க் தான் ரீச் பண்ணியிருக்கு, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி. ஸோ இதுலேருந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, ஒரு பேங்க் வந்து அந்த டிஎஸ்ஐபியா வந்து இது பண்ணுறதுக்கு அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இந்த 2%, அப்புறம் இந்தியாவில் இப்போ எத்தனை பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ள வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவில் மாற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வருது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஸோ ஆர்ஆர்பி. ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம எல்லாமே வந்து இப்போ அப்ளை பண்ணி எக்ஸாம்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கேட்டகரியில் தான் வருது. சர்விங் பிரைமரி த ரூரல் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா வித் பேசிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் ஏரியாவில் இருப்பாங்களா, சின்ன ஃபார்மர்ஸ், சின்ன தொழில் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென் பண்ணி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லென் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பிஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து டோட்டலாக இப்போ 43 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கிராமின் பேங்க். ஸோ தமிழ்நாடு கிராமின் பேங்க் அப்படின்றதான் தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு ஆர்ஆர்பி. ஸோ ஆர்ஆர்பிஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்டர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நரசிம்மன் கமிட்டி. ஸோ நரசிம்மன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் 1975 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓனர்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50% ஸ்டேக் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 15%, ஸ்பான்சர்டு பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓனர்ஷிப் ரேஷியோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், 15% ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், 35% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு பேங்க்ஸ் கிட்ட அதோட அந்த ஓனர்ஷிப் வந்து இருக்கும். ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமின் பேங்க் தான் ஒரே கிராமின் பேங்க். ஸோ அதோட ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் தான் அதோட ஸ்பான்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதாமா கிராமின் பேங்க். ஸோ யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ இதோட ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிண்டிகேட். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சிண்டிகேட் பேங்க் தான் வந்து ரீசெண்டாக வந்து மெர்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஆல்ரெடி இந்த வீடியோஸில் நம்ம பார்த்தோம். அது எந்த பேங்க் கூட வந்து மெர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ ஃபாரின் பேங்க்ஸ்னால் மோர் தென் 51% ஷேர் வந்து அந்த ஃபாரின் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அந்த ஷேரை பொறுத்து தான் வந்து டிசைட் ஆகுது. 51% மேலே ஃபாரின் இன்வெஸ்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபாரின் பேங்க் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி. ஸோ இது எங்கே இருக்குன்னா லண்டன் யூகேல இருக்குது. ஸோ அதான் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாரின் பேங்க். ஸோ அதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரியில் இருக்கும். இந்தியாவில் வந்து அதுக்குன்னு ஒரு டேரக்டர்லாம் போட்டு இங்கே வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ அதில் எஃப்டிஐ லிமிட், ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் வந்து 49% வரைக்கும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா 74% வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அதிகபட்சம் 74% தான் வந்து அந்த ஃபாரினர்ஸோட அந்த அமௌண்ட் வந்து அந்த பேங்க்ல வந்து இருக்கணும். ஸோ மிச்ச 26 வந்து நம்ம இந்தியனோட ஷேர் தான். மிச்ச 26% ஷேர் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வச்சிருக்கணும் அப்படின்றது அந்த ஃபாரின் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரூல். ஸோ அதிகபட்சம் 74% வரைக்கும் அந்த ஃபாரினர்ஸ் வந்து அந்த பேங்கோட ஓனர்ஷிப் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஷெடியூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்த ஷெடியூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அந்த கேட்டகரியில் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 கீழே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர்லலாம் வந்து இருக்கவங்கலாம் வந்து அவங்க தான் அதுக்கு வந்து ஓனர் கஸ்டமர் எல்லாமே வந்து. ஸோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது, கொடுத்து வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க, பணத்தெல்லாம் கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதான் அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதையுமே வந்து 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்யோன்யா பேங்க் அப்படின்றது தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆன கோஆபரேட்டிவ் பேங்க். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இருக்குது அன்யோன்யா பேங்க். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து பேங்கிங் ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து 3 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த சீரியஸ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கும்
அதை விட அதிகமாக அவங்களோட இன்டர்வியூக்கும் வந்து தேவையாக இருக்கும். ஸோ இந்த டயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் அவேர்னஸ்லாம் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்துருச்சுன்னா அப்படியே அந்த ப்ரிலிம்ஸ் மார்க் போடுறது, மெயின்ஸ் மார்க் போடுறது அப்படி உங்களுக்கு டைம் சரியாயிரும். ஸோ அதனால வந்து இந்த எக்ஸாம்ஸ் இல்லாத டைமை இந்த மாதிரி பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக்லாம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிலாம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்து இந்த எக்ஸாம்ஸ் இல்லாத டைம்லேயே வந்து அதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டில் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் வந்து கொடுக்குறதெல்லாம் வந்து இந்த ஸ்டாட்டிக்லாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்து படித்து வச்சுக்கோங்க. நன்றி.